ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நாலாயிர திவ்ய பிரபந்தம் முதல் ஆயிரம். ஸ்ரீ மதுரகவி ஆழ்வார். திரு அவதார திருத்தலம் திருக்கோளூர். திரு அவதார காலம் கலியுகம். ஈஸ்வர ஆண்டு கிமு 3224. சித்திரை திங்கள். சித்திரை நட்சத்திரம். வளர்பிறை. சதுர்தசி திதி வெள்ளிக்கிழமை. அம்சம் ஸ்ரீவைனதேயம்சம். குலம் முன்குடுமிச் சோழிய அந்தணர் மரபு. அருளிச்செயல்கள் கண்ணினுன் சிறுத்தாம்பு 11 பாசுரங்கள். இந்த பாசுரங்கள் அனைத்தும் தம் குருவாகிய நம்மாழ்வாரையே தம் தெய்வமாகவும் கருதி அருளிச் செய்துள்ளார். எம்பெருமானை பற்றி பாசுரங்கள் ஏதும் அருளிச் செய்யவில்லை. கண்ணினுன் சிறுத்தாம்பு தனியன்கள். அவிதித விஷயாந்தரஸ்தடாரே ரூபனிஷதா முபகா நமாத்திரபோக அபிஷகுணவசாத் ததேகசேக்ஷி மதுர கவிர் ஹிருதயே மமாவிரஸ்து. நம்மாழ்வார் ஒருவரைத் தவிர வேறு எதனையும் அறிந்துணர மாட்டாத சடகோபர் என்பவரால் அருளப்பெற்ற உபநிடனங்களை பாடுவது என்ற ஒன்றினையே பேரின்பமாக கொண்டும் அதனிலேயே அனுபவமாக உடையவராகவும் அவருடைய திருக்குணத்தினால் அந்த நம்மாழ்வார் ஒருவரையே தம் குருவாகவும் தம் தெய்வமாகவும் கொண்ட மதுரகவியாழ்வார் என் மனத்தினில் என்றென்றும் தோன்றி அருள்வாராக. ஸ்ரீமன் நாத முனிகள் அருளியது. வேறொன்றும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் வன்குருகூர் ஏறு எங்கள் வாழ்வாமென்றேத்தும் மதுரகவியார் எம்மை ஆழ்வார் அவரே அரண். நம்மாழ்வார் ஒருவரை தவிர வேறெதனையும் அடியேன் அறியமாட்டேன். வேதங்களின் கருத்துக்களை தமிழில் அருளிச் செய்துள்ள மாறன் என்னும் திருநாமம் கொண்டவர் அழகிய திருக்குருகூர் என்னும் தலைவர் நம்மாழ்வாரே ஆவார். அந்த நம்மாழ்வாரே தம் ஆழ்வு என்று ஏத்தி போற்றுகிற மதுரகவி ஆழ்வாரே நம்மை ஆள்பவர். அந்த மதுரகவி ஆழ்வாரே நம் மனிதகுலத்திற்கு காவலாய் இருப்பவர் ஆவார். ஸ்ரீமன்னாத முனிகள் அருளியது. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. மதுரகவி ஆழ்வார் திவ்ய திருவடிகளே சரணம்.